ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. எனக்கு அதை பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்ட பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இல்லை நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவை யார் நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் நான் எவ்வளோ போட்டிருக்கேன், இந்த வீடியோவில் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இவர் கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுங்க. இப்போ ரொம்ப அவசர விற்பனைனால பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சேல்னால ப்ரைஸ் கம்மியாக தராரு. நான் திரும்பி சொல்கிறேங்க, ரொம்ப அர்ஜென்ட் சேல்ஸ்னால ப்ரைஸ் கம்மி பண்ணி இப்போ இந்த லேண்டை சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. அந்த தேக்கு மரத்தில் இருந்தால் நம்ம லேண்டு ஸ்டார்ட் ஆகும். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடுக்கு மேலே இருக்குங்க. அந்த ப்ளூ கலர் தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே இப்போ இன்னொன்று காமிச்சோம் பார்த்தீங்களா, வெள்ளை கலர் பில்டிங், நல்ல பெரிய பெரிய வீடுங்க. இது ஒரு வீடு 2 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் வீடு மாதிரி பார்த்தீங்க பாருங்கள். ஸோ அது 3 வீடு. ஸோ இப்போ தெரியுது பாருங்கள், இது 3ஆவது வீடு உங்களுக்கு. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4ஆவது வீடு. ஸோ நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு நியர்பைலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 வீடு இருக்குங்க. எல்லாம் இங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறவங்க. நீங்கள் சின்ன வீடாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா வீடும் நல்ல பெரிய பெரிய வீடுங்க. ஃபார்ம் ஹவுஸ் வீடு தான், பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு மாடி வீடு உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கான செப்பரேட் வழிங்க. 2 சைடு ரோட் டச் இருக்குது. நம்ம லேண்டுக்கு ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டில், அதுவும் அர்ஜென்ட் சேல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா லேண்டு சேல்ஸுக்கு வந்ததுனால கண்டிப்பாக இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்களோ மறக்காமல் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி என்னால் எடுக்க முடியலனா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கில் இல்லை பர்சனல் ஒர்க்கில் இருந்திருப்பேன், இல்லை டிரைவிங்கில் இருந்திருப்பேன். அதனால தான் கால் எடுக்க முடியாமல் போயிருக்கும். அப்படி நான் எடுக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறேங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், நம்ம லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்கும். எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்ட் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். 2 சைடு ரோடு டச் இருந்துன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. இது ஒரு ரோடு நம்மளுக்கு செப்பரேட் ரோடுங்க. இந்த ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஃபீட் வருங்க. 22 ஃபீட் வரும். மேபி வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியலாம். பட் ஆனால் ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி வருங்க. 2 சைடு ரோடு டச் இருக்குது. இது ஒரு ரோடு. இப்போ தெரியுது பாருங்கள், இது ஒரு ரோடு உங்களுக்கு. ஸோ டபுள் சைடு ரோட் டச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார்னர் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே 20 தேக்கு மரம் இருக்குது. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பைப் லைன் கனெக்ஷன் இருக்குங்க. வித் ஃபென்சிங்கோட அந்த லாஸ்ட்டு ஜூம் பண்ணி தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் நம்மளோட பவுண்ட்ரி வருங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து சைட்டுக்கு 78 கிலோமீட்டர் தாங்க வரும். 78 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம செங்கல்பேட்டுக்கும் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் ஜஸ்ட்டு மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயும், நம்ம தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்துலேயும் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 25 மினிட்ஸில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் இருக்குது உங்களுக்கு. வில்லேஜுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். 300 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் இருக்குது. இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மட் ரோடாக இருக்குது. பட் ஆனால் ரோடு வந்து போட்டுட்டு வராங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ரோடு வந்து சேங்ஷன் பண்ணி போட்டுட்டு வராங்க. இன்னும் ஒரு 100 மீட்ரு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கும் ரோடு போட்டுட்டு வரத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். கண்டிப்பாக வந்து இன்னொரு 100 மீட்ரு ரோடு போட்டாங்கன்னா நம்மளுக்கும் தார் ரோட் டச் ஃப்ரண்டேஜ் வந்துடுங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. தார் ரோட் டச்சில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. அவர் அர்ஜென்ட் சேல்ஸ்னால பண்ணுறதுனால ரேட்டு கம்மி பண்ணி தராரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ஃபென்சிங்கோட ஒரு சின்ன ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் சேல்ஸுக்கு வருமானது ரொம்ப ரேர் தாங்க. அதுவும் நல்ல ஒரு வெல் டெவலப்பான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இங்கே வாங்கின பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னை பார்ட்டி தான் உங்களுக்கு. ஸோ சென்னை பீப்புள் எல்லாருமே வாங்கி ஃபென்சிங் போட்டு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள மாமரம், தென்னை மரம், கொய்யா, அது மாதிரி ஒரு தனி செப்பரேட் அவங்களுக்குன்னு வந்து செப்பரேட் வழி, ரோட் ஃபெசிலிட்டியோட நல்லா சூப்பராக வந்து சென்னை பீப்புள் எல்லாருமே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இன்னும் ஒரு கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறேங்க. ரோடு வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனர் தாங்க. டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. டைரக்ட் ஓனர் சிட்டிங் தான். பையர் நீங்களும், செல்லர் அவரும் டைரெக்டாக நம்ம சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்ட் இருக்குங்க. இந்த 25 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிச்சதுனா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த 25 சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு ரோட் டச் இருக்குது. கார்னர் ஃப்ளாட்டுங்க, கார்னர் லேண்டு. 20 தேக்கு மரம் இருக்குது. அந்த 20 தேக்கு மரத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6லேருந்து 7 வருஷம் நல்ல ஒரு சைஸான தேக்கு மரங்க உங்களுக்கு. 20 தேக்கு மரமே. நம்ம லேண்டுக்கு வந்து கிணறு வசதியும் இருக்குங்க, தண்ணீர் வசதியும் இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் போட்டு நீங்கள் வந்து பைப்லைன் கனெக்ஷன் தந்துருக்கும். ஜஸ்ட் வால்வை திறந்தால் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நல்ல பெரிய கிணறுங்க. இந்த கிணறு வந்து கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டியோடு பார்த்தீங்கன்னா வித் ஃபென்சிங்கு, பைப்லைன் கனெக்ஷனோட, செப்பரேட் ரோட் ஃபெசிலிட்டியோட, அதுவும் நல்ல டெவலப்பான ஏரியாவில், அதுவும் வித் தேக்கு மரத்தோட நல்ல ஒரு புஞ்ச லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. லேண்டு வந்து புஞ்ச லேண்டு தான் உங்களுக்கு. ரெட் சாயிலான மண் தாங்க. ரொம்ப களிமண்ணோ இல்லை வந்து இந்த மண்ணெலாம் இல்லை. ரெட் சாயிலான மண் தான். நல்லா சூப்பரான மண். நீங்கள் நெல், கரும்பு, உளுந்து எல்லாமே பண்ணலாம். இல்லை இதே மாதிரி நீங்கள் வீடு கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஃபார்ம் ஹவுஸும் டெவலப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சென்னை பீப்புள் தான் வாங்கி ஒரு சின்ன வீடு, நம்ம சின்ன வீடுன்னு சொல்ல முடியாது, நல்ல பெரிய வீடு தாங்க இது. ஸோ நல்லா வீடு கட்டி நல்லா சூப்பராக வந்து கேரளா மாடலில், கேரளா டைப்பில் வீடு கட்டி எப்படி டெவலப் பண்ணியிருக்காரு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக அந்த லேண்டை பை பண்ணிட்டீங்கன்னா, வாங்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு பெரிய வீடு கட்டி இங்கே கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை. நீங்கள் நைட்டில் கூட இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணலாம். ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காதுங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 சென்ட்டு வந்து ஃபைனல் ப்ரைஸாக 7.5 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. அதுவும் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களோ அதேமாரி சீக்கிரமாக வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் யார் வந்து ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 நாளில் முடிக்கிறீங்களோ டோட்டலாக வந்து 7.5 லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாருங்க. அவசர விற்பனைங்க, அர்ஜென்ட் சேலு. ஸோ அதனால் மறக்காமல் கால் பண்ணிவிட்டு வாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சூப்பரான லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனல் ரேட்டாக 7 லட்ச ரூபா சொல்கிறாரு. 7.5 lakhs வந்து ஃபைனலாக சொல்கிறாரு. கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸில் இருந்து இன்னும் கூட கம்மி பண்ணி பேசி என்னால் எவ்வளோ நேஷனல் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி, என்னால் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி உங்களை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கால் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். நல்ல லேண்டுங்க, திருப்பி சொல்கிறேன், சூப்பரான லேண்டு, வெல் டெவலப்பான ஏரியாவில்
ஃபார்ம் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு. கால் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நாளை விட பார்க்குறோம்.